முதல்ல போனை குடுறா. டேய் போனை குடுன்றேன்ல. இருடா. டேய் குடுறா. டேய் போனை குடுறா. டேய் அப்படி என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஏய் நாளைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல. இவர் இளவட்ட பசங்கள்லாம் என்னமா வீடியோ பண்ணிருக்காங்க பாரு. பாரு நீ பாடுறா. அப்பதான் கொஞ்சமா ரொமான்ஸ் வரும் உனக்கு. பாடுறா எப்படிலாம் லவ் பண்றாங்க பாடுறா. டேய் அதை ஆஃப் பண்றா. ஏன் என்ன சலிச்சுக்கிற? டேய் லவ்வர்ஸ் டேக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? அத போய் என்னமோ பெருசா பேசிட்டு இருக்க. என்னடா இப்படி சொல்ற? டேய் ஒரு காலத்துல ஆஸ்னி அஞ்சலியா இருக்கும்போது அதை துரத்தி துரத்தி காதலிச்சிருந்தானே நீ. இப்போ உனக்கு அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால ஆஸ்னி உன் காதல் மனைவி ஆயிடுச்சுடா. இங்காரு உன் காதல் மனைவிய நாளைக்கு லவ்வர்ஸ் டே அதுமா சினிமா கூட்டு போ, கோயிலுக்கு கூட்டு போ, அதுக்கு பிடிச்சலாம் வாங்கி கொடுறா. புரியுதா? டேய் வாயை மூடிட்டு சும்மா இரு சொல்லிட்டேன். ஏய் நான் சொல்ற கேளுடா. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு எல்லாரும் இந்த மாதிரி பண்றது வழக்கம் தானடா. அதை கூட்டு போடா. பாவம்டா அந்த பிள்ளை. அந்த பிள்ளை எதிர்பார்க்கும்ல. டேய் சும்மா இருடா. அவன் என் பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. லவ்வர்ஸ் டே காதல் மனைவி கன்றாவின்னு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அவ என் பொண்டாட்டியும் கிடையாது காதலியும் கிடையாது. அவ எனக்கு எப்பவுமே யாரோ தான். என்னடா முத்து? ஏய் அவ கழுத்துல நீ தாலி கட்டின வீடியோவே வந்துருச்சு. இப்பவும் அவளை ஏத்துக்கலைன்னா எப்படிரா? டேய் இத பாரு, அந்த வீடியோ பத்தி ஞாபகப்படுத்தாத. அது எப்படி என்னன்னு இப்பவும் எனக்கு புரியல. மொத்தத்துல அவன் என் பொண்டாட்டியும் கிடையாது என் காதலியும் கிடையாது. இதெல்லாம் திருத்தவே முடியாதா?